கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை காண செய்த கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நமது சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 1வது வசனம். சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில் கூட கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் தருகிறதான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. ஆமென். நம்மை குறித்ததான திட்டங்கள் செயல்படுத்துவதில் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில் சில காரியங்கள் தடைப்படும் போது, தாமதிக்கும் போது கர்த்தர் மௌனமாக இருக்கிறார், கர்த்தர் எதுவுமே செய்யலை என்று அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிற அனுபவங்கள் உண்டு. இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருகிறதான வார்த்தை, இனி நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தெய்வ பிள்ளையை ஹல்லேலூயா வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவன். இனி அவர் மௌனமாக இருக்க மாட்டார் உங்கள் காரியத்தில். ஆமேன். இதுவரை கர்த்தர் மௌனம் சாதித்தார் என்றார். ஆமேன். சில காரியங்களை, சில உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை காணும்படியாக ஹல்லேலூயா, சில விஷயங்களுக்கு கர்த்தர் பதில் தரும்படியாக, ஆமென், சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, சில தோல்விகளிலிருந்து வெற்றியை தரும்படியாக கர்த்தர் சில கால மௌனமாக இருந்திருக்கிறார். ஆமென். ஆனால் இனி நான் அப்படி அமர்ந்திருக்க மாட்டேன். ஆமென். உங்கள் நீதி பிரகாசத்தை போலவும் இரட்சிப்பு தீவட்டியை போலவும் எரிகிற தீவட்டியை போல, ஆமென், இருண்டு போன வாழ்க்கை, அஸ்தமித்த வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி கட்ட வல்லமை உள்ள தேவன். எல்லாமே முடிந்து போயிற்று என்று உலகம் விதி எழுதும்போது, ஆமென், கர்த்தர் பக்கத்தில் ஒரு டாட்டு போட்டு ஒரு கமா போட்டு, இல்லை இன்னும் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதோடு முடிந்து போகவில்லை. ஒரு தேவ பிள்ளை சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் சோர்ந்து போய் எல்லாமே அஸ்தமித்தது போன்ற ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் திருப்பி கட்டப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் நீதியை பிரகாசத்தை போல ஒரு வெளிச்சமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். இருளான வாழ்க்கை, ஆமென், எரிகிற தீவட்டியை போல ரட்சிப்பு வெளிப்பட போகிறது. ஆமென். எந்த இடத்துல ரட்சிப்பற்ற ஒரு நிலைமை, எந்த இடத்துல எதுவுமே செயல்படாத ஒரு நிலைமை காணப்படுகிறதோ அந்த இடத்துல கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன். எந்த இடத்துல உங்களுக்கு அனுகூலமாக உதவியாக யாரும் இல்லாமல் இருக்கிறாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனத்துக்கு நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே, 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று தேவதூதன் சொல்ல கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறார். சகரியா 1:13. அப்பொழுது கர்த்தர் என்னோடே பேசின தூதனுக்கு நல்ல வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. 14வது வசனம். அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 70 வருஷமாக பட்ட பாடுகள், ஹல்லேலூயா, கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் ஜனங்கள் அனுபவித்ததான கஷ்டங்கள், நெருக்கங்கள், ஹல்லேலூயா, பல அடிமைத்தனங்கள். ஆனால் கர்த்தர் இப்போ சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் கேட்கிறார், எந்த மட்டும் இறங்காதிருப்பீர். ஆமென். ஹல்லேலூயா. எந்த மட்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த கொஸ்டினோட இருக்கிறீங்க தானே. இந்த வருஷத்தின் கடைசியில், ஆண்டவரே இந்த வருடம் கூட முடிய போகிறது, எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என் காரியத்தில், என் பிள்ளையுடைய காரியத்தில், ஹல்லேலூயா, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியத்தில் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் கொஸ்டினோட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆறுதலான வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு பிரதியுத்தரமாக தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது என்ன வார்த்தை தெரியுமா? எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் கர்த்தர் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார்னா அந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, ஆமென், ஹல்லேலூயா, ரட்சிப்பு வெளிப்படும்படியாக, ஆமென், இருளான வாழ்க்கையை மாற்றும்படியாக, தடைபட்டு இருக்கிறதான ஆசீர்வாத நன்மைகளை கொடுக்கும்படியாக, ஊழியத்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக கர்த்தர் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தர்
ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 13வது வசனத்தில், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் எழுந்தருளி இறங்குகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. என்றைக்கும் அடிமைத்தனம் அல்ல, என்றைக்கும் வேதனை அல்ல, என்றைக்கும் நெருக்கம் அல்ல, என்றைக்கும் கஷ்டம் அல்ல, என்றைக்கும் உபத்திரவம் அல்ல, என்றைக்கும் கண்ணீர் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளுகிற ஒரு நேரம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு தயை செய்கிற ஒரு நேரம், காலம் உண்டு, குறித்த நேரம் ஒன்று உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் குறித்த ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்தார் ஒரு வாக்கு தத்தத்தை, அதை குறித்த நேரத்திலே கர்த்தர் நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு கொடுத்தார் வாக்கு தத்தத்தை, குறித்த நேரத்தில் நிறைவேற்றினார். யாக்கோபுக்கு கொடுத்தார். இப்படி ஆதி பரிசுத்தவான்களுக்கு, ஆதி தகப்பன்மார்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்து அதற்கான சமயத்தில், ஏற்ற நேரத்தில் தான் கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். யோபு சொல்லும்போது சொல்லுவார், எனக்கு குறித்திருக்கிறதே தேவன் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு குறித்திருக்கிறதே ஆமென் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு எழுந்தருளி இறங்குவதற்கான, ஹல்லேலூயா, தயை செய்வதற்கான ஆமென் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்திருக்கிறது. இனி உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் தயை செய்வார் என்று பார்த்தீங்கன்னா, சகரியா 1:3 ஹல்லேலூயா, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன். ஆமென், ஹல்லேலூயா. சில தாமதங்கள் நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவதற்காக இருக்கும். இன்னும் மனம் திரும்பல, இன்னும் வேத வசன சத்தியங்களுக்கு கீழ்ப்படியலை, இன்னும் சரியான முறையில் கர்த்தரை ஆராதிக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்களானால், ஹல்லேலூயா, கர்த்தரிடத்தில் திரும்புங்க. நீங்கள் அவரிடத்தில் திரும்பும்போது அவர் உங்களிடத்தில் திரும்புவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நேரத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார், உங்களுக்கு தயை செய்யும்படியாக, ஆமென், உதவி செய்யும்படியாக கர்த்தர் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். எப்போ திரும்புவீங்கன்னு கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். ஆமென், யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். ஆனால் சில நேரங்களில் நாம் மனம் திரும்பாத பட்சத்தில், கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யாத பட்சத்தில் தாமதங்களாகி கொண்டே இருக்கிறது. இந்த தாமதங்கள் ஹல்லேலூயா கர்த்தரிடத்தில் உங்களை திருப்புவதற்காகவே. ஆமென், தேவ சமூகத்தில் எதில் ஹல்லேலூயா பின்வாங்கி போயிருக்கிறோம், எதில் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறோம், எந்த விஷயத்தில் கொஞ்சம் தூரமாக இருக்கிறீங்களோ அதை நிதானித்து கர்த்தரிடத்தில் திரும்பும்போது அவர் உங்களிடத்தில் திரும்புவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் திரும்பி சொல்லுவார், உனக்காக நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை திருப்பி திருப்பி கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, குறித்த காலம், குறித்த நேரம். யோசேப்பை உயர்த்த ஒரு குறித்த காலம். இடைப்பட்ட காலங்களில் பல பாடுகள், பல வேதனைகள், பல உபத்திரவங்கள், பல நிந்தைகள், அவமானங்கள், ஆமென், சிறைச்சாலை வரை சென்று வர வேண்டிய அனுபவங்கள் இருந்தது, உண்மைதான். ஆனால் குறித்த நேரம் வந்தது, கர்த்தர் தலையை உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று கேள்வியோடு இருக்கிறீங்களா? உங்களுக்காக குறிக்கப்பட்ட நேரம் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. தைரியமாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். ஆசீர்வாதங்கள், நன்மைகளை இந்த வருஷத்தின் கடைசியிலே காணும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிப்போமா? ஆமென், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. அப்போ எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரே எதுவரைக்கும் எங்களுக்கு இறங்காதிருப்பீர் என்று வேதனையோடு இருப்பாங்கன்னா, இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும், பலப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும். ஆண்டவரே, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்க போகிறீரப்பா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தயை செய்யும்படிக்கு குறித்த காலம், குறித்த நேரம் வந்திருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்போ. ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் அப்பா எதற்காக வெயிட் பண்ணியிருக்கிறாங்களோ, எந்த காரியம் டிலே ஆகி கொண்டு இருக்கிறதோ அப்பா, அந்த காரியத்திலே கர்த்தர் மகா வைராக்கியம் கொண்டு ஆண்டவரே, தெய்வ பிள்ளைகளுக்காக கர்த்தர் இரக்கம் செய்ய எழுந்தருளி இருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இதுவரை உம்மிடத்தில் திரும்பாத பிள்ளைகள், மனம் திரும்பாத பிள்ளைகள், ரட்சிப்படையாத பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத பிள்ளைகள், ஆண்டவரே உங்கள் பக்கம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உங்கள் பக்கம் திரும்பும்போது தான் நீங்கள் அவங்க பக்கம் திரும்புவீங்க என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உயர்ந்திருப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.